ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படி அடிச்சுலாம் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76 நல்ல நம்பர். அதனால நம்ம வந்து ஏசி வந்து 76 வச்சு தான் 736 சொல்லி ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரித்து அடிச்சுட்டு போயிட்டான். ஃபஸ்ட்டு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 73 சொல்லி அடிச்சிட்டான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 76 736 ஃபாலோ பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபி தனி ஏசி தனியாக பிரித்து அடிச்சுட்டு போயிட்டான். எதுக்காக நம்ம 736 ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏபி பாருங்கள் 79 இந்த 3, 6, 9 பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஏபியில் 79 அடிச்சிட்டான், ஏபியில் 76 அடிச்சிட்டான். அப்போ ஒரு ஏபியில் 73 கண்டிப்பாக அடிச்சாகணும் சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். அது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அடிக்கவே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 73 இங்கே தான் அடித்து முடித்தான். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயே பேட்டர்னில் ஏசி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏசி 73 அடிச்சிட்டான், ஏசி 79 அடிச்சிட்டான். அப்போ நமக்கு ஏசி 76 ஒன்று பெண்டிங் இருக்குது. அந்த ஏசி 76 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கான். ஒரு நம்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஏபிஎஸ் சொல்லி பிரித்து அடிக்கிறான். ஒரே சிங்கிள் ஷாட்டாக நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை பிரித்து அடிக்கிறான். அதே மாதிரி தான் 329 வந்து நம்ம ட்ரை பண்ணோம். அந்த 329க்கு ஏபி 30 அடித்தா அடுத்த நாள் பாருங்கள் பிசி 29 அடிச்சிட்டான். அப்போ ஏசி 39 ஒரு நம்பர் பெண்டிங் இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் கணக்கில் வரும்போது ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 736 ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 73 அடிச்சிட்டான், ஏசி 76 அடிச்சிட்டான். அப்போது அதில் ஒரு பிசி வந்து பார்த்தீங்கன்னா 36 ஒரு பெண்டிங் இருக்குது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. திருப்பி நம்ம கணக்கில் வரும்போது எப்போயாவது ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது என்றைக்கு வரும்னு தெரியாது. வரும்போது அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, கணக்கில் வரும்போது பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. 2த்தையுமே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இந்த 35 அடிக்கும் போது காமனாக ஒரு பேட்டர்ன் அடிக்கிறான். என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் ஏசி ஒரு 95, ஏபி ஒரு 93. ஓகேவா? 95க்கும் 93க்கும் கேப்பில் ஒரு 94 குறையும். அதை 2 நாள் விட்டு பாருங்கள் 94 சொல்லி முடிச்சிருப்பான் கேப் நம்பர். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி 93, ஏசி ஒரு 95, ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரு 94 குறையும். அதை 2 நாள் விட்டு பாருங்கள் 94 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? அடுத்த 35 காமன் அடிக்கும்போது பாருங்கள் ஏபி 73, ஏசி 75. அப்போ 73க்கும் 75க்கும் கேப்பில் ஒரு 74 குறையும். அதை 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 29 சொல்லி 2 நம்பர் பவர் பண்ணி அடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ நமக்கு அடுத்த 35 காமன் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 53, ஏசி ஒரு 55. அப்போ 2த்துக்கும் கேப்பில் ஒரு 54 ஒன்று குறையும், பிசி 54 குறையும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிக்க போகிறேன். ஒன்று பவர் பண்ணி அடிக்கணும், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி அடிக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 53க்கும் 55 கேப்பில் ஒரு 54 குறையும். அந்த 54க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 09, பிசி ஒரு 09 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது திருப்பி நமக்கு 90 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க. 90 நல்ல நம்பர் 90. ஏன்னா எதுக்காக மட்டும் பார்த்துக்கோங்க. நேற்று நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம். என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 43, கரெக்டாக 4 நாள் விட்டு ஏபி 44, கரெக்டாக 4 நாள் விட்டு பார்த்தாங்க ஏபி வந்து 45 வரும்னு சொல்லியிருந்தேன் இந்த பேட்டர்னில். ஆனால் பார்த்தா அவன் எப்படி அடிச்சிருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஏபி 43, ஏசி பாருங்கள் 42. ஓகேவா? 43க்கு 4 நாள் விட்டு பாருங்கள் 42. அப்போ பிசி ஒரு 4 நாள் விட்டு பிசி ஒரு 41 சொல்லி அடிச்சிருக்கணும். ஓகேவா? ஆனால் 41க்கு 3ஆவது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 46 சொல்லி அடிச்சிட்டான். ஏபி 43, ஏசி ஒரு 42, பிசி ஒரு 41. அப்போ 43, அதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 42, அதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 41 வரணும் பிசி. ஆனால் 41க்கு அவன் என்ன பண்ணான்னா ஒரு நம்பர் பவர் பண்ணிவிட்டு 46 சொல்லி அடிச்சிட்டான். அப்போது 41ன்னு எடுத்துக்கோங்க. பிசி ஒரு 41. நேற்று வந்து பிசி 41 எடுத்துக்கோங்க. அப்போனா இங்கே பிசி பாருங்கள் 39, இன்றைக்கி 41 அடித்தானாக்கா கேப்பில் ஒரு 40 குறையுது. அந்த 40க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணி 90 சொல்லி அடிக்க போகிறான். நம்ம 2 பக்கம் கரெக்டாக 90 வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபி 90, ஏசி 90, அதுக்கு ஒரு பிசி 90 வரது வாய்ப்பு இருக்குது. அது இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 90 நல்லாவே இருக்குது. ஓகேவா? 90 ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி 90 வர மாதிரி இருந்தால் ஏ போர்டு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேட்டர்ன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு வருது. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இங்கே பாருங்கள் பிசி வரும் 35, பிசி வரும் 35, 3க்கும் 5க்கும் கேப்பில் ஒரு